நான் அங்கே அட்வொகேட் சார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில் ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட்டோ ரெஜிஸ்டர்ட் பத்திரமோ இல்லைன்னா இப்போ நீங்களா ஒரு பத்திரத்தில் எழுதி வாங்கிருக்கீங்க ஒரு இடத்த விற்கிறீங்க சரிங்களா இல்லை ஒரு லோன் அக்ரிமெண்ட்டு கடன் பத்திரம் இது ரெஜிஸ்டர்ட் பண்ணலனாலும் செல்லும் வேலிட் எவிடன்ஸ் தான். யார் சொன்னாங்க ரெஜிஸ்டர்ட் பத்திரம் மட்டும்தான் செல்லும் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசனாக சொல்லியிருக்காங்க. ஈவன் இஃப் டாக்குமெண்ட் அஃபெக்டிங் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பத்திரம் இல்லை சேல் அக்ரிமெண்ட் என்னன்ற சேல் அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு. பத்திரத்துக்கு முன்னாடி சேல் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்குறதுக்கு சேல் அக்ரிமெண்ட் போடுவாங்க ரெஜிஸ்டர்டு. அது ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் செல்லு அப்படி இருக்காங்க. அன்ரெஜிஸ்டர்ட் ஆர் ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதலைனாலும் செல்லு அப்படி இருக்காங்க. Unregistered or unstamped if it can be still admitted in a suit for a specific purpose but only as a proof of an oral agreement or a collateral transaction. சரிங்களா இது வந்து ஆக்சுவலி அந்த காசு அந்த மூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கான சேல் அக்ரிமெண்ட்டுக்கு வேலிட் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்டர்ட் பண்ணலனாலும் வேலிட் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஆக்சுவலி நிறைய பேர் அக்ரிமெண்ட் பண்ணியிருப்பாங்க ரெஜிஸ்டர்ட் இல்லாமல் அன்ரெஜிஸ்டர்டு இல்லாட்டி ஒயிட் பேப்பரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறது செல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க. நிறைய பேர் வக்கீலில் பண்ணிங்கன்னா ஆக்சுவலி நிறைய பேர் வக்கீல் அப்போல்லாம் வந்து ஆக்சுவலி ரெஜிஸ்டர் அக்ரிமெண்ட் இருந்தால் மட்டும்தான் செல்லு அப்படின்னு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட்டு நான் இந்த கேஸ் 5 மாதம் 8ஆம் தேதி தான் இந்த ஆர்டர் வந்திருக்கு. என்ன கேஸில் பார்த்தீங்கன்னா முருகானந்தம் முனியாண்டி இந்த கோர்ட்டில் இந்த கேஸில் சுப்ரீம் கோர்ட்டில் செல்லுபடி ஆகும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டு அன்ரெஜிஸ்டர்டு இல்லை ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதாமல் ஒயிட் பேப்பரில் எழுதினாலும் செல்லுபடி இருக்காங்க சரிங்களா. இது எப்படி வரவேற்கீங்க எப்படி ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. ரெஜிஸ்டர்டு பத்திரம் அதை ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதினா மட்டும்தான் செல்லுன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி சொத்துக்கள் விவகாரத்தில் அது ஒரு சாட்சியாக எடுத்துக்குவோம் அப்படின்னு இருக்காங்க. இவ்வளோ நாள் சாட்சியாக எடுத்துக்கோன்னு எத்தனை வக்கீலுக்கு தெரியாது. ஆக்சுவலி இப்போ 5ஆவது மாதம் 8ஆம் தேதியில தான் சுப்ரீம் கோர்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த பத்திரங்களும் செல்லும் சாட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்கதுங்க. நம்ம சேனலில் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா என் வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக யாராச்சும் ஒரு ஆளுக்காச்சும் ஹெல்ப் ஆகும் சரிங்களா. தேங்க்யூ.